சந்தானக்குறவருக்கும் சமயக்குறவருக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டால், சமயக்குறவர்கள் வேறு வேறு காலங்களில் அவதரித்தவர்கள். திருஞான சம்பந்தன் திருநாவுக்கரசர் ஒரு காலம், நம்பி ஆரூரராய் சுந்தரருடைய காலம் வேறு, மணிவாசக பெருமானின் காலம் வேறு. இங்கே 4 பேர் வேறு வேறு காலங்களில் அவதரித்தவர்கள். அவங்களுடைய பாடல் வேறு வேறு வகையில் அமையப்பெற்றிருக்கிறது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா, மெய்கண்டாரின் மாணவர் அருளந்தி சிவம், அருளந்தி சிவத்தின் மாணவர் மறைஞான சம்பந்தர், அவரின் மாணவர் உமாபதி சிவம். அப்போ இது மாணவர் இதுக்கு பேர் தொடர்ச்சின்னு பேர். இந்த தொடர்ச்சிக்கு வடமொழியில் சந்தானம்னு பேர். அதாவது புத்திர சந்தானம் சொல் வழக்கில் இருக்குது. புத்திர சந்தானம், தாத்தா செல்வம் அப்பாட்டிருந்து இப்போ பேரனுக்கு போச்சு, பேரனுக்கு கொல்லு பேரனுக்கு போச்சு, அப்புறம் எள்ளு பேரனுக்கு போகும். இப்படியே அடுத்தடுத்து மரபு வழியாக வழி வழியாக போகிறனால அதுக்கு பேர் சந்தானம்னு பேர். புத்திர சந்தானம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பெயர் நம்ம கேள்விப்படுகிறோம். எனவே சந்தானம் என்ற சொல்லுக்கு தொடர்ச்சி என்று பொருள். அப்போ இது குரு சீடன் என்கிற தொடர்ச்சிக்குரியது. சமயக்குறவர்கள் அப்படிப்பட்ட தொடர்ச்சி உடையவர்கள் அல்ல. ரெண்டாவது, சமயக்குறவர்கள் நாடி வந்து அருள் செய்தவர்கள். சந்தானக்குறவர்கள் நாடி வந்தவருக்கு அருள் செய்தவர்கள். ரெண்டுல வேறுபாடு. மெய்கண்டார் ஊரூராக போய் ஞானத்தை உபதேசிக்கலை, தேடி வந்தவங்களும் உபதேசம் செய்து கொடுத்தார், நாடி வந்தவருக்கு உபதேசம் செய்தார். ஆனால் ஞானசம்பந்தன் முதல் நாள் நாடி சென்று உபதேசம் செய்தவர்கள். 2 பேர்த்துக்குள்ள. அதனால தான் நீங்கள் சமயக்குறவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள், சந்தானக்குறவர்கள் அமர்ந்த கோலத்தில் இருக்குது. ஏன்? ஆசிரியர் பீடத்தில் அமர்ந்திருக்காங்க, பக்குவம் நோக்கி வருகிற மாணாக்கனுக்கு ஞானத்தை உணர்த்துவாங்க. அவங்க இருந்த இடத்திலிருந்து உணர்த்துகிறார்கள் என்பதனால அவங்களுக்கு அமர்ந்த கோலமும், அவர்கள் தேடி சென்று ஞானத்தை உணர்த்தியதனால் நின்ற கோலமுமாக நம்ம ஒரு மரபில் வச்சுருக்கிறோம். இதுதான் காரணமாக இருக்கலாமா? இருக்கலாம் இல்லையா? இதுவே காரணம் அல்ல. எதுவும் ஏன் நிற்கிறாங்க, ஏங்க உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டால் எதுவும் சொல்லணுமல்ல. அதுக்காக ஒன்று அப்படி சொல்லி வைக்கிறது தான். இதனால தான் நிற்கிறாங்க அவங்க, அதனால தான் உட்காந்துருக்காங்க. பொருத்தமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், பொருத்தமாக தெரியலாம் விட்டுடுங்க, நெக்ஸ்ட் அடுத்து பார்த்துட்டா போகுது அப்படின்னு போய்க்க வேண்டியதான். எனவே சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர், இந்த 2க்கு வேறுபாடு தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ சந்தானக்குறவர்களில் அதை 2ஆக பிரிச்சிங்கன்னா, கைலாய மலையில் உபதேசம் பெற்றவர்கள் அகச்சந்தானம் என்று பெயர். நந்தியம்பெருமான், சத்தியஞான தரிசினிகள், சனற்குமார சத்தியஞான தரிசினி, பரஞ்சோதியார், இவங்கெல்லாம் அகச்சந்தானம்னு பேர். மண்ணுலகத்தில் உபதேசம் பெற்றதனால இவர்கள் புறச்சந்தானம் என்று பெயர். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இப்போ நாம் இப்போ படிக்க போகிற நூல் உண்மை விளக்கம், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், இப்படிலாம் நூல் படிக்க போகிறோம். இந்த நூலுக்கான மூலம் எது அப்படின்னு கேட்டால், இறைவன் சொன்ன நூலில் தான் மூலம். அவங்க இறைவன் அவர் மாணாக்கருக்கு சொன்னார், மாணவரின் மாணவர் தன் மாணாக்கருக்கு சொன்னார், இப்படியே சொல்லிக்கொண்டே வந்த பொழுது மெய்கண்டார் வரைக்கும் வந்துருச்சு. மெய்கண்டார் என்ன பண்ணார்? தன்னுடைய மாணாக்கருக்கு சொல்லும் பொழுது நமக்கு ஏற்றார் போல் அவற்றை சொல்லியிருக்கிறார். அவருடைய மாணவர் வாங்கி கொண்டு அவருடைய மாணாக்கருக்கு ஏற்றார் போல் சொன்னார். சொன்னவங்க எல்லாம் ஒரே மாதிரி சொல்லலை. அது நீங்கள் நூலை ஆழமாக படிக்கும்போது அந்த பக்குவம் நோக்கி சொல்லுகிற வகையில் மாறுபாடு இருப்பதை நீங்கள் காண முடியும். சரி, இதை வைத்து கொள்ளலாம். அப்போ நாம் இப்போ படிப்பது எங்கன்னு கேட்டால், இதன் தொடக்கம் சிவபெருமானிடத்துலேருந்து தொடங்கியிருக்குது. அங்கே தொடங்கிய அந்த மரபு வழியாக செவி வழியாக கேட்டு 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 வந்து இன்றைக்கி நாம் படிக்கிற இந்த நூல் அந்த சிவபெருமானுடைய ஞான சார்பிலே வந்த அருளாளர் கொடுத்த நூலை இப்போ நாம் படிக்கிறோம். இதில் மெய்கண்டாருடைய காலம் 13ஆம் நூற்றாண்டு என்று கருதப்படுகிறது. நிறைவாக, அதாவது 13ஆம் நூற்றாண்டின் நிறைவு பகுதி. உமாபதி சிவத்தின் காலம் 14ஆம் நூற்றாண்டு. அது எவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், உமாபதி சிவனால் செய்த சங்கற்ப நிராகரணம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலில் அந்த ஆண்டு குறிக்கப்பெறுகிறது என்பது சிறப்பு செய்தி. எனவே
மெய்கண்டாருடைய காலம் 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி. மெய்கண்டார் அவருடைய மாணவர் அருள்நிதி, ரெண்டும் சமகாலம். அருள்நிதி சிவத்தினுடைய மாணவர் தான் மறைஞான சம்பந்தர், அவருடைய மாணவர் தான் உமாபதி சிவம். இப்படி இந்த ஞான பரம்பரை. இப்போ உமாபதி சிவத்துக்கு பின்ன என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதன் பிறகு அவருடைய சீடர் அவருடைய சீடர் அவருடைய சீடர் என்று இந்த ஞான பரம்பரை தொடர்ந்து இன்று தமிழகத்தில் 18 சைவ ஆதீனங்களாக இருக்கிறது. இதன் வழி வந்தது தான் நம்முடைய திருவாவடுதுறை, தருமபுரம், அதுக்கப்புறம் குன்றக்குடி ஆதீனம், வேளாக்குறிச்சி ஆதீனம், இப்படி வேறு வேறு பெயர், செங்கோல் ஆதீனம் என்று மொத்தம் 18 ஆதீனங்கள் இந்த மரபில் வந்தவு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா ஒரு கற்பனையை சிந்திச்சு பாருங்கள். சிவபெருமான் காதில் நந்தியம்பெருமானுக்கு மந்திரம் சொன்னார், அவர் தன் மாணாக்கருக்கு சொன்னார். அப்படியே சொல்லி கொண்டு வந்த மந்திரம் இன்னைக்கு வரைக்கும் காதில் சொல்லப்படுது. அங்கே தொடங்கியது இன்னைக்கு வரைக்கும் அவர் கொடுத்த அந்த ஞான செய்திகள் இன்னைக்கு வரைக்கும் என்னவா இருக்குது, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் தொடர்ச்சி, அதுதான் சந்தானம். எனவே நாம் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்துக்கு உரியவர்கள். சும்மா சாதாரண இதில் சைவம்னா சும்மாலாம் இல்லை. அப்படி இப்படி திரும்பி பார்த்தா எத்தனாயிரம் ஆண்டு பழமை உடையது. தொடக்கம் எங்கே இருக்கிறது, எந்த மிகப்பெரிய பழமை நெருக்கி நாமெல்லாம் சொந்தக்காரர்கள் அப்படிங்கிற நினைவு நமக்கு வேண்டும். சரி, இப்போ இந்த பரம்பரை இப்படி வந்திருக்குது. சரி, அதில் மெய்கண்டார் தான் நம்முடைய இந்த சைவ சித்தாந்த மரபில் முதன் குருநாதராக போற்றப்பெறுபவர் மெய்கண்டார். அவரை பற்றிய விரிவை நம்ம சிவஞான போதம் படிக்கும்போதோ அல்லது சிவப்பிரகாசம் படிக்கும்போதோ விரிவாக பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு குறிப்புக்காக சொல்லணும்னா, ஒரு குறிப்பு என்னென்னா, வெண்ணெய் நல்லூரில் இருந்து ஞான நிட்டை கூடி அந்த ஞான நிட்டையினால் நமக்கு அவர் நூல் செய்தது தான் சிவஞான போதம் என்கிற நூல். நம்முடைய சைவ சித்தாந்த சாத்திரங்கள் மொத்தம் 14 நூலுங்க. நூல் பேரை தெரிஞ்சுக்கலாம், நூலை சொன்னவங்க ஆசிரியர்கள் அதனுடைய விரிவுகள் பின்னாடி பார்க்கலாம். அதாவது மெய்கண்டார் என்று சொல்லப்பெறுகிற அருளாளர் தோன்றுவதற்கு முன்பாகவே சைவ சித்தாந்த நூல்கள் 2 நூல்கள் இந்த நூலுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஒன்று திரு உந்தியார் என்று பெயர், இன்னொரு நூல் திரு களிற்றுப்படியார் என்று பெயர். இந்த திரு உந்தியார் என்ற நூலை நமக்கு அருள் செய்தவர் திருவியலூர் உயவந்த தேவநாயனார் என்று சொல்லப்பெறுகிற பெருமகனார். இந்த ஊர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருவிடை மருதூர் அந்த வழியாக வந்தாலும் வரலாம், அல்லது சோழபுரம் அப்படின்ற ஊர்லேருந்து அப்படி இப்படி போனீங்கனாலும் பார்க்கலாம். ரொம்ப பக்கம் அந்த தலம், திருவியலூர் அப்படிங்கிற தலம். அந்த ஊருக்கு பக்கத்துலேருந்து ஒரு நண்பர் இங்கே வகுப்புக்கு வந்திருக்கிறார். அங்கே கும்பகோணத்திலேருந்து திருவியலூருக்கு பக்கத்தில் ஒரு பணி ஒரு சிவாலயம், அந்த சிவாலயத்தில் பணி செய்கிற அன்பர் ஒருவர் இன்றைக்கி நம்ம சைவ பாட வகுப்புக்கு அங்கேருந்து பாடம் கேட்குறதுக்கு வந்திருக்கிறார், கும்பகோணத்திலேருந்து. அவர் யாருன்னு உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன், அவர் இங்கே தான் இருக்கிறாரு இல்லைங்களா. எழுந்துங்க சாமி. அந்த ஐயா கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கிறார் இந்த சைவ சித்தாந்த பாடம் கேட்பதற்கு. திருவியலூர் தான் இவர் இருக்கிற கோயிலுக்கும் அதுக்கும் அடுத்தடுத்த கோயில் அது. அதனால் திருவியலூர் உயவந்த தேவநாயனார்னு அவருக்கு பேர். அவர் அருள் செய்தது தான் திரு உந்தியார் என்ற நூல். அவருக்கு ஒரு மாணாக்கர் இருந்தார், அவருடைய பெயர் ஆளுடைய உயவந்த தேவநாயனார் என்று அவர் மாணாக்கர் பெயர். அந்த மாணாக்கருக்கு ஒரு மாணாக்கர் கிடைத்தார், அவர் திருக்கடவூர் உயவந்த தேவநாயனார்னு பேருங்க. அதில் என்ன, இந்த 3 பேரை படித்து பார்த்தா ஒரு தொடர்ச்சி தெரிகிறது.
உயவந்த தேவநாயனார் என்பது மரபு பெயர். அந்த பேர் தொடர்ச்சியாக வரும். அப்போ அவங்கள எப்படி வேறுபடுத்தணும்னா அவங்க பிறந்த ஊரை வைத்து கொண்டு தான். திருவியலூர் உயவந்த தேவநாயனார், திரு கடவுர் உயவந்த தேவநாயனார், ஆளுடைய உயவந்த தேவநாயனார் அப்படின்னு பிரிக்கிறோம். அப்போ குருநாதன் மாணவர், மாணவரின் மாணவர். இதில் எதுக்குன்னா திருவியலூர் உயவந்த தேவநாயனார் அருளிய அந்த திரு உந்தியார் என்கிற நூல் இருக்குது பாருங்கள், அதுதான் முதல் சைவத்தினுடைய முதல் நூலாக கருது சித்தாந்த நூலில். அந்த நூலுக்கு அவருடைய மாணவர் ஆளுடைய தேவநாயனார் அதை உள்வாங்கி கொண்டு அதை படித்து தன் மாணாக்கருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அதை பாடம் கேட்ட மாணவரில் ஒரு மாணவர் திரு கடவுர் உயவந்த தேவநாயனார். அவர் என்ன பண்ணார், ஆசிரியர் சொன்ன அந்த பாடலை இன்னும் கொஞ்சம் தன் மாணாக்கருக்கு விரித்து கொடுத்தா நன்றாக இருக்கும் என்று கருதி அந்த திரு உந்தியார் என்ற நூலை உரைநடையாக சொல்லாமல் பாடல் வடிவில் விரித்து கொடுத்தாருங்க. அதுதான் களிற்றுப்படியார். எனவே திரு உந்தியாருக்கு விரிவுரை நூல் தான் களிற்றுப்படியார் என்கிற நூல். அதில் ஒரு சில பாடலுக்கு பல பாடலில் விளக்கம் கொடுத்துருப்பார். சில பாடல் ஒரு பாடலுக்கு ஒரு பாடலில் விளக்கம் கொடுத்ததும் இருக்கும். எனவே உயவந்த தேவநாயனார் அருளி இருக்கின்ற அந்த திரு உந்தியாருக்கு விரிவுரை நூல் தான் திரு களிற்றுப்படியார் என்கிற நூல். இந்த உந்தியார் திருவாசகம் படிக்கிற உந்தீவரன்னு படிப்போம். அது ஒரு பதிகை நமக்கு திரு உந்தியார் அப்படின்னு. அந்த உந்தி பர என்ன, உன்னுடைய தீமை பறந்து போகட்டும். தீ பர அப்படின்னு சொல்வது அதுதான் உந்தீபர என்று பெயருங்க. எனவே உயிரினுடைய சார்பாகிய பாசம் அல்லது துன்பம், அது இடர், அது பறந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி பாடுவது உந்தியார் என்று பெயர். அந்த நூலினுடைய விரிவுரை நூல் தான் களிற்றுப்படியார் என்கிற நூல். இது நமக்கு நம்ம பாடத்திட்டத்தில் அது வைக்கப்படலை. ரெண்டும் மெய்கண்டாருக்கு முந்திய நூல், மெய்கண்டார் அருள் செய்வதற்கு முன்பால் வந்த உயவந்த சந்தானத்தில் வந்த நூல்கள். இது ரெண்டு. அதுக்கப்புறம் நம்முடைய மெய்கண்டார் கொடுத்த நூல் சிவஞான போதம். அப்போ நம்ம நினைவில் வைத்துக்கொண்டு சைவ சித்தாந்த சாத்திரங்கள் மொத்தம் 14. அதில் முதல் நூல் திரு உந்தியார், ரெண்டாவது நூல் திரு களிற்றுப்படியார்னு பேர், மூன்றாவது நூல் சிவஞான போதம். அதை அருளியவர் மெய்கண்ட தேவநாயனார். சரி, அவருடைய மாணவர்கள் ஒரு குறிப்பு சொல்லுகிறார்கள். மெய்கண்டாற்ற பாடம் கேட்ட மாணவர்கள் 49 பேர், 49 மாணாக்கர்கள் மெய்கண்டாற்ற நேரடியாக பாடம் கேட்டாங்க. அதில் 2 மாணவர்கள் நூல் செய்தாங்க. அதில் ஒருவர் அருள்நந்தி சிவாச்சாரியார். அருள்நந்தி சிவாச்சாரியார் செய்த நூல்கள் 2 நூல். ஒன்று சிவஞான சித்தியார், மற்றொன்று 20. இப்போ நூல் வரிசை சொல்லிட்டு வரேன். அப்போ உந்தியார், களிற்றுப்படியார், சிவஞான போதம். பிறகு அவருடைய மாணவர் 49 பேரில் ஒருவர் அருள்நந்தி சிவாச்சாரியார். அவர் செய்த நூல்கள் 2. ஒன்று சிவஞான சித்தியார், இன்னொன்று 20. இந்த சிவஞான சித்தியார் என்ற நூலை 2ஆக பிரிச்சுக்குவாங்க, சுபக்கம் பரபக்கம்னு. சிவஞான சித்தியார் சுபக்கம், சிவஞான சித்தியார் பரபக்கம்னு. நூல் பட்டியில் ஒரே நூல் தான், ஆனால் படிக்கும்போது 2ஆக பிரித்து தான் படிப்போம். ஒரே நூலாக படிக்கிற பழக்கம் இல்லை. எனவே 2 பிரிவாக பிரிச்சுக்குவாங்க, சுபக்கம் பரபக்கம். பட்டியல் வகையில் 2 ஒன்றா தான் எண்ணப்படும். எனவே சிவஞான சித்தியார். அப்புறம் 20 அப்படின்னு ஒரு நூல் செய்தார். இப்போ அந்த கூட பயின்ற மாணவரில் இன்னொருத்தர் பெயர் தான் அதிகை மணவாசகம் கடந்தார். இந்த திரு அதிகை மணவாசகம் கடந்தார். திருநாவுக்கரசு பெருமான் முதல் திருப்பதிகம் பாடப்பட்ட தலமாகி அதிகை வீரட்டானத்தில் அவதரித்தவர், வீரட்டானத்து பெருமானை வணங்கியவர், அதனால் அருள் பெற்றவர் தான் இவர். எனவே இவர் பெயர் மணவாசகம் கடந்தார்.
இவர் செய்த நூல் உண்மை விளக்கம். அப்போ உந்தியார், களிற்றுப்படியார், சிவஞான போதம், சித்தியார், இருவா 20. இப்போ உண்மை விளக்கம், மனவாசம் கடந்த உண்மை விளக்கம். ஏறத்தாழ நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 நூல் வந்தாச்சு. நான் சொல்ல 6 வந்துருச்சா? நம்பர் போட்டிங்களா? 1 2 3 4 5 6 நூல்கள். சரி, இந்த 6 நூலை எஞ்சிய 8 நூல் இருக்குது பாருங்கள். 8 நூலை அருள் செய்தவர் ஒரே ஒருத்தர் தான். அவர் நம் உமாபதி சிவம் என்று சொல்லப்பெறுவர். அதாவது அருள்நந்தி சிவாச்சாரியாருடைய மாணவர் மறைஞான சம்பந்தர். அவர் நூல் எதுவுமே செய்யலை. மறைஞான சம்பந்தருடைய மாணவர் உமாபதி சிவம். அவர் செய்த நூல்கள் தான் 8 நூல்கள். ஆக அந்த 8 நூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 சிவப்பிரகாசம், 8 நூல். 1 சிவப்பிரகாசம், 2 வினா வெண்பா, 2வது நூல் வினா வெண்பா என்று சொல்லப்பெறுவது. அடுத்து போற்றி பகருடை, போற்றி பகருடை. அடுத்து நெஞ்சு விடுத்தூது, நெஞ்சு விடுத்தூது. கொடிக்கவி, கொடிக்கவி அப்படி ஒரு நூல். அப்புறம் உண்மை நெறி விளக்கம், இது உண்மை விளக்கம். அந்த நூல் உண்மை நெறி விளக்கம்னு பேர். அப்புறம் சங்கற்ப நிராகரணம். மொத்தம் 8 நூல் சொல்லிட்டேன். எழுத வந்திருக்கா? மீண்டும் ஒரு முறை சொல்கிற பார்த்துங்க. சிவப்பிரகாசம் 1 விட்டாச்சு. திருவருட்பயன், திருவருள் பயன். அப்போ சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவெண்பா, போற்றி பகருடை, நெஞ்சுவிடு தூது, உண்மை நெறி விளக்கம், கொடிக்கவி, சங்கற்ப நிராகரணம் என்று மொத்தம் 8 நூலுங்க. ஆக மொத்தம் 14 சாத்திரங்கள், சைவ சித்தாந்த சாத்திரங்கள் என போற்றப் பெறுபவை. இதான் நூல் செய்தவர்கள், நூலின் பெயர். இப்போ நூல் செய்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேர். அந்த 4 பேரில் ஒருத்தர் சமயக்குறவர், சந்தானக்குறவருங்கிற பட்டியலில் வரல. யார்? மனவாசம் கடந்தார் இந்த சந்தானக்குறவர் பட்டியலில் வரல. ஆனால் சித்தாந்த சாத்திரங்கள் அருடைய ஆசிரியர் என்ற பட்டியலில் வந்துட்டார். இதான் நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளணும். இப்போ மெய்கண்டார் ஒரே நூல், அருள் சிவம் 2 நூல், அவரோடு ஒரு சாலை மாணவர் செய்த நூல் உண்மை விளக்கம். அவர் இந்த மரபில் வரல, பெயர் பட்டியலில் வரல. ஆனால் அருள்நந்தி சிவத்தினுடைய மாணவர் மறைஞான சம்பந்தர், அவர் நூல் எதுவும் செய்யலை. அதுக்கப்புறம் உமாபதி சிவம் 8 நூல் செய்திருக்கிறார். இதாங்க சித்தாந்த சாத்திரங்கள் 14. சரி, இந்த 14 நூலையும் இந்த 14 என்ன தான் இருக்குது? எல்லாத்துலேயும் 3 தான் இருக்குது. பதி, பசு, பாசம். அது ஏங்க 14 நூல் செய்யணும்? ஒரே நூலை சொல்லி போட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, வகை வகையாக நாம் விளங்கி கொள்வதற்கு ஒவ்வொரு நூலில் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் அந்த மொத்தமாக படிக்கும்போது தான் நம்ம அதை கொஞ்சம் தெரிந்து கொள்ள முடியும். ஒரே நாளில் ஒரே வகுப்பில் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வது சாத்தியமில்லாத ஒன்று. இருந்தாலும் ஒரு சின்ன முயற்சி, ஏதாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நடராச பெருமான்னு இருக்கிறார் ஒருத்தர் இல்லைங்களா? நம்ம கோயிலுக்கு போனால் நம்ம நடராசரை பார்க்குறோம். இந்த நடராசரை பற்றிய குறிப்பு சித்தாந்த சாத்திரங்களில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆம் இருக்குது. சரி, அதை எந்த நூலில் இருக்குது அப்படின்னா, இப்போ நாம் படிக்கக்கூடிய முதல் நூலாகிய உண்மை விளக்கத்தில் நடராச பெருமானை பற்றிய குறிப்பு இருக்கிறது. ஏனைய எந்த நூலிலும் அந்த குறிப்பு இல்லை. இது வேணும்னா இதை படித்தா தான் தெரியும். நடராச வீட்டில் வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு தோணுச்சுன்னா உண்மை விளக்கம் படித்து காண்க அப்படின்னு முடிவு சொல்லிடலாம். சரி, அடுத்தது இறைவன் நமக்கு செய்கிற உதவி, என்ன உதவி செய்கிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்து கொள்ள விரும்புனா, ஒரு நூல் முழுசாக படிச்சிங்கன்னா கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கலாம். அப்படி என்ன நூல் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நூல் தான் போற்றி பகருடை. நான் காலையில் சொன்ன பார்த்தீங்களா, ஆணவ மலத்துக்குள்ளே கிடந்தோம், இறைவன் கண்ணோக்கம் செலுத்தினார், பக்குவமாச்சு,
பக்குவமானவனே ஒரு உடம்பு கொடுத்தாரு. அந்த உடம்பு கொடுத்தோன்னே இன்னென்ன உடம்பு கொடுத்தாரு, அதில் 5வது உடம்பு இப்படி கொடுத்தாரு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த செய்தியெல்லாம் போற்றி பகரோடையில் இருக்குது. நான் நூல் பேர் சொல்லாமல் கதை மாதிரி சொல்லிட்டேன், அவ்வளோதான் விஷயம். அப்போ அந்த இறைவன் நம்ம கூட இருக்கிற அந்த பரம்பொருள் கருவுக்குள்ளே இருக்கும்போதே கூட இருக்கிறான். நீங்கள் தாயின் கருப்பைக்குள் செல்லும் போதே அவன் உங்களை பிடிச்சான். உங்களை கருணையோடு பற்றி கொண்டது எப்பன்னு கேட்டால், நாம் கருவாவதற்கு முன்னே நம்மை பற்றி கொண்டான். இதான் அதை நினைச்சா தான் நமக்கு ஒரு கலக்கம். அட கடவுளே, அன்னைக்கே நம்மகிட்ட வந்துட்டாரா? ஆம், அவன் அன்னைக்கே நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டான். நமக்குத்தான் அவன் நம்மோட இருக்கு தெரியறதுக்கு இவ்வளோ காலம் ஆகிப்போச்சு. சாமி எங்கோட தான் இருக்குதுன்னு நான் தெரிந்து கொள்வதற்கு இத்தனை கோடி பிறப்பு தேவைப்பட்டிருக்கு. ஆனால் அவன் என் கூடவே அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சலிக்காமல் என் ஃபாலோ பண்ணுறானுங்க. நாம் ஃபாலோ பண்ணுவோமா? 4 நாள் பின்னாடி போவோம், திரும்பி பார்க்கலாம், அட போயா வேறு வேலையை பார்க்கலன்னு போயிடுவோமா இல்லையா? பிறவிதோறும் 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 தொடர்ந்துக்கிட்டே வந்தானே. திரும்பி பார்க்க மாட்டானா, திரும்பி பார்க்க மாட்டானா அப்படி பின்னாடியே வந்தான். நாம் திரும்பியே பார்க்கல. அப்புறம் தான் மெல்ல 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 யாரோ என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குதுங்கன்னு ஒரு உள்ளுணர்வு தொழிச்சு. அப்போ தான் அப்படியே திரும்பி பார்த்தோன்னே ஒருத்தர் இருக்காது. யார் அந்த ஆளுன்னார். அப்படியே அப்புறம் சரி எது பேச்சு கொடுப்பான கம்முன்னு இருப்போன்னு விட்டோம். அப்படியே தொடர்ந்துனே போகிற மடமெல்லாம் வராரு அந்த ஆள் அப்படின்னாரு. அப்போ ஒரு நாள் பிடிச்சி, யாரியா நீ, எங்கேயா என்ன வெம்பினடியே வந்துட்டுருக்குற அப்படின்னு. ஐயா நான் இன்னைக்கு வரலையா, நீ என்னைக்கு பிறவிக்கு உட்பட்டையோ அன்னையிலிருந்து வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு அவன் தன் உண்மையை சொல்லும்போது வாங்கிக்க முடிஞ்சுதா என்ன? வாங்கியிருக்க மாட்டோம். அதனால தான் பக்குவப்படுற வரைக்கும் பின்னே இருப்போம், பின்னையே இருந்துடுறான், முன்னாடி வரமாட்டான். நீங்கள் பக்குவப்பட்ட பிறகு முன்னே வந்து நிற்பான் பாருங்க. அப்போ கேட்போம், ஏன் சாமி இத்தனை நாளாக ஏன் சாமி வரல? வராமலாம் இல்லைப்பா, உன் பின்னாடி இருந்தேன், நீ என்னை பார்க்காம இருந்துட்டேன்னு சொல்லுவார் பாருங்க. அன்றைக்கி நெஞ்சு வலிக்கு பாருங்க. அட கடவுளே, உன்னையா நான் இத்தனை நாளாக பார்க்காம இருந்தேன். காலில் உளுந்து கதற தோணும், சாமி என்னை மன்னிச்சிடு பெருமானே, என் அறியாமையினால் என் கூட நீ இருக்கிற, என்னை தொடர்ந்து வந்தேங்கிறது தெரியாமலே நான் போயிட்டனே, இனிமேல் என்னை மன்னிச்சிரு. அது மட்டும் இல்லை, இனிமேல் நீ என் பின்னாடி நிற்காத, என் முன்னாடி வா, நீ இனிமேல் நான் உன் பின் வரேன். நீ என் பின்னாடி வந்தது போதும், இப்போ நான் உன் பின்னாடி வரேன், இனி நான் உன்னுடைய ஃபாலோயர். அப்படின்னு நம்ம என்னைக்கு மாறுகிறோமோ அன்னைக்கு வண்டி கைலாயத்தை நோக்கி போயிடும். இப்போ நாம் அவர் நம்மளை ஃபாலோ பண்ணுறார். நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், போ போ அப்படின்னு அவர் வர்றாரு பின்னாடி. நீங்கள் வேற யாரும் நினச்சக்கூடாதுங்க. இதைத்தான் திருவாசகம் புறம் புறம் தெரிந்த செல்வமே, அந்த வரிக்கு என்ன பொருள்னு நீங்கள் புத்தகத்தை எடுத்து படிங்க. புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே. மாணிக்கவாசர் பான்னு என்ன அர்த்தம்? நீங்கள் சினிமா தேட்டருக்கு போனீங்களா, பின்னாடி வந்து நின்னார். நீங்கள் வேறு எங்கெல்லாம் போயிருப்பீங்களோ அவங்கவுங்க மனசில் விட்டுடுவோம், போன இடத்துக்கெல்லாம் அவர் வந்துக்கிட்டே இருந்தார். இன்றைக்கும் இப்போ நம்ம கூட தான் உட்காந்துருக்கிறார். ஏன் அங்கே போனாலும் வந்தார், இங்கே போன, ஆமாய்யா உன் பின்னாடி வரதான் என் வேலை. அப்போ தான் நீ யார் என்னன்னு கேட்ட பிறகு, அவர் தான்னு தெரிஞ்ச பிறகு நாம் என்ன பண்ணோம்? சாமி என் பின்னாடி நிற்காதீங்க பெருமானே, கொஞ்சம் முன்னாடி வாங்க, நீ என் பின்ன நின்னது போதும், நீ முன்னே வா என்று எப்போ அவனை நாம் முன்னிலைப்படுத்துகிறோமோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கை பயணம் பாதுகாப்பாகிவிடும். அந்த வாழ்க்கை பயணம் கைலாயத்தை நோக்கியதாக அமைந்துடும். அவர் பின்ன நிற்கிற வரைக்கும் நாம் நாடு நாடாக கண்டம் கண்டமாக சுற்ற வேண்டியதுதான். அவர் முன்னே வந்துட்டார்னா எல்லா கதவையும் அடைச்சிட்டு நேராக வண்டி கைலாயத்தை நோக்கி போக வேண்டியது தான். இதுதான் அடிப்படை. இது நம்ம அறிவுக்கு எட்டணும். இது ஏதோ நான் சொல்கிறேன் அதனால் அப்படி வாங்கி, அப்படி இல்லை, உங்கள் அனுபவத்தில் வரணும். இறைவன் நம்ம கூட தான் இருக்கான், நம்மை தொடர்ந்து கொண்டு இருக்கிறான், எப்போதும் அவன் நம்மை விட்டு நீங்குவது இல்லை. இந்த உண்மை விளங்கணும்னா போற்றி பகரோடை படிக்கணும். சரி, குருநாதர்னு சொல்கிறாங்களே, அவருடைய பெருமை படிக்கணும். எதுங்க படிக்கணும்? நெஞ்சு விடு தூது படிக்கணும். குருநாதர்னா யார், அவருடைய பெருமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நெஞ்சு விடு தூது படிக்கணும். அப்போ ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது.
அப்போ 14 வகையான நூலும் 14 வகையாக நமக்கு அந்த 3 பொருளை பற்றி சொல்லுகிற பொருள் 3 தான். எதை தொட்டாலும் பதி பசு பாசம்தான். ஆனால் அந்த சொல்லுகிற தன்மையில் ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு வகையில் தனிச்சிறப்பு பெற்றவை. இதுதான் இதனுடைய இருக்கக்கூடிய அடிப்படை. சரி, அப்படி இந்த நூலை அணுகும் பொழுது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, மாணாக்கன் பக்குவத்துக்கு ஏற்ப சொல்லப்பட்டது. இதுதான் அது ஒரு தனிச்சிறப்புங்க. ஒரு குறிப்பு சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒன்று, அதாவது நம்ம திரு உந்தியார், இந்த களிற்றுப்படியார் அப்படிங்கிற 2 நூல் சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த 2 நூலும் ரொம்ப அருமையான நூல். அதில் இந்த யோக நெறிகளை பற்றிய குறிப்பு களிற்றுப்படியார் திரு உந்தியாரில் தான் இருக்குது. அதை அப்படியே களிற்றுப்படியார் வாங்கி விரித்து சொல்லி இருக்கிறது. எனவே யோகங்கள் பற்றிய குறிப்புகளை அவங்க 2 பேரும் கொடுத்துருக்குறாங்க. அது முதல் 2 நூலாக அமைந்திருக்கிறது. இன்னொரு கருத்தை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்க. திருமுறைகளும் சைவ சித்தாந்தமும் வேறு வேறு அல்ல. இதை நீங்கள் கொஞ்சம் சில பேர் இன்னைக்குமே சில பேர் இடர்படுபவர்கள் உண்டு. பெரும்பாலும் நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா, சித்தாந்தம் படிப்பாங்க, திருமுறை படிக்காமல் இருப்பாங்க. திருமுறை படிப்பாங்க, சித்தாந்தம் படிக்காமல் இருப்பாங்க. 2 வேறு வேறான்னு நினச்சிக்கிட்டு. இப்போ உதாரணத்துக்கு இந்த கல்லூரிகளெல்லாம் பார்த்திங்கன்னா எம்ஏ எம்ஃபில் அப்படின்னு சொல்லி சித்தாந்த பட்டய படிப்புலாம் இருக்கும். அவனுக்கு திருமுறையே தெரியாது. ஏதோ எம்ஃபில் ஃபிலாசபி அது மட்டும் சித்தாந்தத்தை படித்து போட்டு சித்தாந்தம் மட்டும்தான் படிப்பாங்க. அவங்களுக்கு திருமுறை தெரியாமல் இருப்பாங்க. நம்மளை போல் ஆட்கள் என்ன பண்ணுவோம், தேவாரம் திருவாசகம் படித்தா போது, சித்தாந்தம் படித்து என்னங்க ஆக போகுது, வேண்டாமுங்கன்றோம். 2 பிரிவாக நிற்போங்க. உண்மை தெரியாததுனால் நீ உண்மை விளங்கி கொண்டீங்கன்னா இதுதான் அது, அதுதான் இது. இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒன்றை இலக்கணமாக பார்க்கணும், இன்னொன்றை இலக்கியமாக பார்க்கணும். இலக்கணத்தை இலக்கியத்தில் தான் பார்க்க முடியும். இலக்கணம் பாடம் நடத்திட்டால் புரியாது. அதை இலக்கணத்தை இலக்கியத்தில் வைத்து காட்டினா தான் அந்த காட்சிகள் நமக்கு புலப்பட்டு நிற்கும். இதுதான் அடிப்படை. 2வது, இலக்கியத்தில் இருந்து தான் இலக்கணம் பெறப்படுகிறது. இதுதான் மரபு. இலக்கியத்தில் இருந்து தான் இலக்கணம் பிறக்கிறது. மறந்துறாங்க. இலக்கணத்தை வைத்து கொண்டு இலக்கியம் பிறப்பதில்லை. இலக்கியத்தில் இருந்து தான் இலக்கணம் பிறக்கிறது. இதுதான் நூல் மரபு. அந்த மாதிரி இலக்கியமாகிய திருமுறைகளில் இருந்து தான் சைவ சித்தாந்தம் என்கிற சாத்திரம் பிறக்கிறது என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும். எனவே இது இருந்தால் அது வேண்டாம், அது இருந்தால் இது வேண்டான்னு தயவு செய்து கருதாதீர்கள். ஏன் அப்படி கருதுவதற்கு ஒரு சின்ன கருத்து ஒன்று இருக்குது. அது நீங்கள்லாம் விளங்கியிருக்கீங்களா தெரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியல. அதை நான் சொல்ல வேண்டிய இடம் எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் இப்போ நானே என்னையே எடுத்துக்கொள்ளாமுங்க. நானே ஒரு காலத்தில் சைவ சித்தாந்தம் வேண்டான்னு கருதிய ஆள் நானும் ஒருத்தன். அது தேவையில்லை. அது எதுக்கு சைவ சித்தாந்தம்? தேவாரம் படித்தா போதாதா? ஏன் இது அன்பு நூல். சைவ சித்தாந்தம் அறிவு நூல். எனக்கு அறிவெல்லாம் வேண்டாம், எனக்கு அன்பு போதும் அப்படின்னு பேசிக்கிட்டு நின்ன ஆளில் நானும் ஒருத்தன். ரொம்ப வலிமையாக பேசியிருப்போம் போல் இருக்குது. சாமி பார்த்தாரு, குறிச்சி வீடாவனா அப்படின்னு. அப்புறம் அங்கங்கே 4 தட்டு தட்டி தூக்கி உள்ளே போட்டார். இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற 2 வேணும்னு. இதுதான் கருணைன்னு சொல்வது. ஏன் வேண்டான்னு அவனை தூக்கி உள்ளே போடும் முதல்ல அப்படின்னு தூக்கி போட்டார். அது சொந்த கதை, ஒரு ஓரமாக வச்சுக்குவோம். ஏன்னு கேட்டால் நீங்கள் விளங்கிக்கிறக்காக நான் சொல்கிறேன். அறிவு நூல், அன்பு நூல் 2 பிரிவாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா எனக்கு சொல்லும்போது அப்படி தான் சில பேர் சொன்னாங்க. ஐயா திருமுறை அன்பை தருங்க ஐயா, அதுவே போதும் ஐயா, நீங்கள் எங்கே சைவ சித்தாந்தமெல்லாம் படிச்சுட்ருக்கிறீங்க, அதெல்லாம் வேண்டாம் ஐயா அப்படின்னாங்க பாருங்கள். நம்ம அதுக்குள்ளே வர்ற காலம் இல்லைங்களா, டக்குன்னு பிடிச்சிக்கிச்சு. ஆமாய்யா நீங்கள் சொல்லுவது சரிதான், எனக்கு அன்பு போதுமே. அன்பும் சிவம் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவம் அது 6 அறிகிறார். நம்ம தான் பாட்டை படித்து வச்சுருக்கோம்ல, ஒரு உருட்டி ரைட் ஆனதாகட்டும், சித்தாந்தம் வேண்டாம் அப்படின்னு தூக்கி ஓரமாக போட்டோம். அப்புறம் ஏதோ ஒரு பண்டை நல் தவம் காரணமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. பேராசிரியர் வையாபுரி ஐயா அவர்கள்
நம்மளை சென்னிப்பனார் ஐயா அவங்க போன்றவங்ககிட்ட பாடம் கேட்குற வாய்ப்பு கிடைச்சிதுங்க. அன்னையோட அந்த கருத்து அப்படியே பொடி பொடியாக தூக்கி போச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது, அடாடா இந்த உண்மை தெரியாமல் இத்தனை காலம் வீணாக போயிருச்சேன்னு நினச்சோம். அதனால் உங்களில் யாராவது அப்படி இருந்தீங்கன்னா அவங்களுக்காக இந்த செய்தி, சொந்த கதை சொல்கிறதுக்கு இல்லை இது. அப்படி ஏதாவது மனதுக்குள்ளே இருந்ததுன்னா அதை மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதற்காக இந்த செய்தி.